ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் பேஜ் நம்பர் 23ல் ப்ராக்ரஸ் செக் அதை பற்றி பார்க்கலாம். அதில் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னால் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன் ஃபங்க்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன்டு ஃபங்க்ஷன். ஸோ இங்கே ஃபஸ்ட் கொஷின் ஆல் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒன் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இன் ஏ ஹேஸ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பி. ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸாமில் நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ ஆனால் செகண்ட் இதில் பாருங்கள், இதுவும் ஒன் ஃபங்க்ஷன் தான், ஆனால் இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபஸ்ட் உள்ளது ஒன்னாகவும் இருக்குது, ஆன் டூவாக இருக்குது. ஏன்னா ஆன் டூடைய டெஃபினிஷன் படி ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு கோடமைன் ஆஃப் எஃப்பாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன் வந்து 2க்கு, 2 வந்து 5க்கு, 3 8க்கு, 4 11க்கு இருக்குது. ஆனால் ரிமைனிங் 14க்கு ப்ரீ இமேஜ் இங்கே இல்லை. ஸோ ஆனால் இது ஒன் ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆல் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஃபால்ஸு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபால்ஸு. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், தேர் வில் பி நோ ஒன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி வென் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4 என் ஆஃப் பி ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ இதில் பாருங்கள், தேர் வில் பி நோ ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும். டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இன் ஏ ஹேஸ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பி. ஸோ இதில் நம்மளுக்கு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4 என் ஆஃப் பி ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவாக இருக்கும்போது இப்படி இருந்துச்சுன்னா என் ஆஃப் ஏ 4ஆகவும் என் ஆஃப் பி 3ஆகவும் இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றா இருக்காதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒன்றா இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஒன் ஃபங்க்ஷன்னாலே இங்கே என் ஆஃப் ஏல 4 எலமெண்ட் இருந்துச்சுன்னா என் ஆஃப் பிலையும் குறைஞ்சது நம்மளுக்கு 4 இருக்கணும். அப்படின்னா தான் அது ஒன்றா இருக்க சான்ஸு. பட் இங்கே ஒரு எலமெண்ட் கம்மியாக இருக்குது. அதனால் இது என்னது, என் ஆஃப் பி 4 அண்ட் மோர் தேன் 4ஆக இருக்கணும். அப்படின்னா தான் அது ஒன்னாக இருக்கும். ஆனால் அவங்களே இங்கே நோன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஸோ செகண்ட் ஒன் வந்து நம்மளுக்கு ட்ரூ. தேர்ட் ஒன் பாருங்கள், ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் ஃபங்க்ஷன்ஸு. ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸு நம்மளுக்கு டெஃபினிஷன் படி ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ்னால் டெஃபினிஷன் என்ன? ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு கோடமைன் ஆஃப் எஃப். ஆன் டு ஃபங்க்ஷன் பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் எஃப். இப்போ நல்லா பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ இதனுடைய ரேஞ்ச் ஆஃப் எஃப் 2 5 8 தான். கோடமைன் ஆஃப் எஃப்பும் அதே தான். ஸோ இது ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கொஷின் வந்து என்ன கேட்டிருக்கு, ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இப்போது ஒன் ஃபங்க்ஷனாக இல்லை. ஏன்னா இங்கே பியில் வந்து என்னது, 8க்கு வந்து இங்கே என்ன எத்தனை இமேஜ் இருக்குது? 2 ப்ரீ இமேஜ் இருக்குது. ஆனால் நம்ம ஒன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் படி இங்கே ஒரு இமேஜ் தான் இருக்கணும், டிஸ்டிங்க்ட் இமேஜ் தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு 2 இமேஜ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னது, ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் ஃபங்க்ஷன். திஸ் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர் வில் பி நோ ஆன் டு ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி வென் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4 அண்ட் என் ஆஃப் பி ஈக்குவல் டு 5. ஆனால் இங்கே நோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரூ தான். ஏன்னா நம்மளுக்கு ஆன் டு ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷனே என்னது தான், ரேஞ்ச் ஆஃப் எஃப்பும் கோடமைன் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது கோடமைன் ஆஃப் எஃப்பும், அதாவது பியில் உள்ள எலமெண்ட் ஈக்குவலாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என் ஆஃப் பி வந்து இங்கே 5ஆக இருந்துச்சுன்னா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இங்கே 4ஆக இருக்குது. அப்போ நம்மளுக்கு நாட் பாசிபிள். இப்போ ஏன்னா என் ஆஃப் பி வந்து 5ன்னா நம்மளுக்கு என் ஆஃப் ஏயும் 5ஆக இருந்தால் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், அது ஒன் நம்மளுக்கு ஆன் டு ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் வர முடியும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ரெண்டுமே என்னதாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது வந்து இங்கே நோன்னு கொடுத்துருக்கனால இது ட்ரூ தான். நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் எஃப் இஸ் ஏ பைஜெக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி தென் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி. எஃப் இஸ் ஏ பைஜெக்ஷன். பைஜெக்ஷனை நம்மளுக்கு அது ஒன்னாக இருக்கணும், ஆன் டூவாக இருக்கணும். ஒன்னுன்னா இதான் டெஃபினிஷன். டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இன் ஏ ஹேஸ் distinct images in B.
ஸோ இப்படி இருக்கணும். ஆன் டூனா ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு கோடொமைன் ஆஃப் எஃப். ஆனால் இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் படி இந்த மாதிரி ரெண்டு இருக்கும்போது என் ஆஃப் ஏயும் என் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், நம்மளுக்கு இப்போ என் ஆஃப் ஏ இந்த இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. என் ஆஃப் ஏ வந்து ஈக்குவலாக இருக்குது, என் ஆஃப் பியும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3 தான் இருக்குது. 3 ஈக்குவல் நம்பராக இருக்கும்போது இது நம்மளுக்கு என்ன கொஷின்ஸ் என்ன? இஃப் எஃப் இஸ் ஏ பைஜெக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி தென் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி. ஸோ இப்போ நம்ம ஒரு பைஜெக்ஷன் மேப் எடுக்கணும். பைஜெக்ஷன் மேப்னால் இப்போ இந்த மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பைஜெக்ஷனா. ஸோ இது வந்து என்னது 1 1 இருக்குதா, ஒவ்வொன்றுக்கும் என்னது தான் ஒரு டிஸ்டின்ட் எலிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்குதா, ஆமாம் ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என் ஆஃப் ஏயும் என் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது கட்டாயம் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு? அது இஃப் எஃப் இஸ் ஏ பைஜெக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி தென் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி. அதாவது பைஜெக்ஷனாக இருக்கும்போது என் ஆஃப் ஏயோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏயும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ட்ரூ தான். நெக்ஸ்ட், இஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி தென் எஃப் இஸ் ஏ பைஜெக்ஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என் ஆஃப் ஏ ஈக்குவலாக இருக்குது, இங்கேயும் என் ஆஃப் ஏ ஈக்குவலாக இருக்குது. ஆனால் பைஜெக்ஷன் நம்மளுக்கு கண்டிஷன் ஃபஸ்ட்டு இதுக்கு முந்தினதில் 5th கொஷினில் பைஜெக்ஷன் கொடுத்துட்டு பைஜெக்ஷனாக இருக்கும்போது என் ஆஃப் ஏயும் என் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ட்ரூ தான். ஆனால் 6th கொஷினை பாருங்கள், என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி எல்லா இதுலேயும் என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு பைஜெக்ஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என் ஆஃப் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்குது, பைஜெக்ஷனாகவும் இருக்குது. ஏன்னா இது 1 1 அண்ட் ஆன் 2. சப்போஸ் இப்போ இன்னொரு இது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ஏ இது பி. ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ 1 2 3ன்னு எடுத்திருக்கேன். இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ஏபிசி, ஸ்மால் லெட்டர் ஏபிசி. ஸோ இங்கே ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இது பைஜெக்ஷனா அப்படின்னு செக் பண்ணணும். 1 1ஆகவும் இருக்கணும், ஆன் 2ஆக இருக்கணும். 1 1ஆக இருக்குதுங்களா? 1 1னா இப்போ 1க்கு இமேஜ் இங்கே ஏ இருக்குது, இங்கே 2க்கு இமேஜும் ஏக்கு போயிருக்கு. ஸோ 3க்கு இமேஜ் பி போயிருக்கு. இங்கே ஒரு எலமெண்ட்டுக்கு நம்மளுக்கு இங்கே ப்ரீ இமேஜ் இல்லை. பட் ஆனால் இது என்னது? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பியாக இருக்குது. பட் என்னது? நாட் ஏ பைஜெக்ஷன். ஸோ இந்த 6th கொஷின் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி தென் எஃப் இஸ் ஏ பைஜெக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. இது வந்து ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட்டு ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பைஜெக்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்மளுக்கு டெஃபினிஷன் படி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா இந்த எலமெண்ட்ஸ் ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஒரே பியில் உள்ள ஒரே எலமெண்ட்டுக்கு போயிருக்கணும். அதுதான் கான்ஸ்டன்ட் எலமெண்ட் சொல்கிறோம். 1க்கும் எக்ஸ் தான், 2க்கும் எக்ஸ் தான், 3க்கும் எக்ஸ் தான். நெக்ஸ்ட் இன்னொரு இங்கே எலமெண்ட் இருந்ததுன்னா அதுக்கும் என்னது தான் இருக்கும்? நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எக்ஸ் போயிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஆனால் அந்த ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பைஜெக்ஷனான்னு கேட்டிருக்காங்க. பைஜெக்ஷன்னா என்னது? 1 1 அண்ட் ஆன் 2ஆக இருக்கணும். நம்மளுக்கு இங்கே 1 1 கண்டிஷனே இங்கே நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பைஜெக்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஏன்னா 1 1 ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா நம்மளுக்கு டிஸ்டின்ட் எலமெண்ட் இன் ஏ ஹேஸ் டிஸ்டின்ட் இமேஜஸ் இன் பியாக இருக்கணும். ஆனால் ஒரே எலமெண்ட்டுக்கு போகிறதுனால திஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.